ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ அசெஞ்சரில் தான் வந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000+ வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 38,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஐடி கேட்டகிரிலையும் உங்களுக்கான ஜாப் இருக்குது, நான் ஐடி கேட்டகிரிலையும் உங்களுக்கான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனி இயர் பாஸ்ட் அவுட் கேன் அப்ளைனே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டில் 2024 வரைக்கும் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆனீங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அஃபிஷியல் கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான கேரியர் சைட்டு. ஸோ அசெஞ்சர்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஐடி கேட்டகிரிலையும் நான் ஐடி கேட்டகிரிலையும் வந்து பாருங்கள் இப்போ ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் வந்துருக்கு. இதில் வந்து பாருங்கள் பேக்கேஜ்டு ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஐடி செக்டரில் வந்து வரும். ஸோ கீழே வந்து சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்டுங்க இருக்குது பற்றில அது வந்து நான் ஐடி கேட்டகிரியில் வந்து வரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வியூ டீட்டெயில்ஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பாருங்கள் 0 to உங்களுக்கு 1 இயர்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0ங்கும் போது நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து 4.6 lakh per annum சேலரியாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா 38,000 உங்களுக்கான சேலரி வந்து பர் மந்த்துக்கு வந்து இருக்கும். ஜாப் லொக்கேஷன் வந்து பாருங்கள் சென்னை, கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் எலிஜிபிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்னே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஐடி செக்டரில் வருதுனால எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், எம்இ எம்டெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்சிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சியில் வந்து பாருங்கள் சிஎஸ், ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டேட்டா சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ எனி இயர் பாஸ்ட் அவுட்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டில் 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2024 வரைக்கும் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆனீங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நோ பேக்லாக் அரியர்னே கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து அரியர் வந்து இருக்கக்கூடாது, அதாவது உங்ககிட்ட அரியர் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. லாஸ்ட் 3 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஸோ எந்த விதமான இன்டர்வியூ ப்ராசஸுமே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது. அசெஞ்சர் ரெக்ரூட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் 3 மந்த்தில் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போதுன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் ஸோ காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ கோடிங் அசஸ்மெண்ட் இருக்கும், கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த அப்ளை நவுங்கிற பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து நீங்கள் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வியூ டீட்டெயில்ஸுங்கிறத நீங்கள் கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து 3.4 lakh வந்து பர் ஆனம்க்கு வந்து சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 28,000 உங்களுக்கு சேலரி வந்து பர் மந்த்துக்கு வந்து இருக்கும். ஜாப் லொக்கேஷன் வந்து பாருங்கள் சென்னை, கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பாருங்கள் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இன்ஜினியரிங் அல்லாத கேண்டிடேட்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதாவது நான் ஐடி கேட்டகிரியில் வந்து வரும். பிஎஸ்சி, பிசிஏ, ஸோ பிபிஏ, பிஏ, பிகாம் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்னே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் இல்லாதவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. எனி இயர் பாஸ்ட் அவுட்னே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 2024 வரைக்கும் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆனீங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். நோ ஆக்டிவ் பேக்லாக்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அரியர் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கக்கூடாது. லாஸ்ட் 3 மந்த்தில் நீங்கள் அசெஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்டர்வியூ ப்ராசஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளை நவ் நீங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கொடுங்க. இல்லைனா ஐ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட்டுங்கிறத நீங்கள் கொடுத்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் இந்த க்ரீன் கலர் டிக் பண்ணியிருக்க பற்றில அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஐடி கார்டு வந்து பாருங்கள், பேன் கார்டு வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனு. ஸோ அது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் லோட் ஆகி வந்து பாருங்கள் இங்கேயே காமிச்சிருச்சு பார்த்தீங்களா. சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த போஸ்டிங்கோட நேம் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜரு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்குமே சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட்லேருந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்லேருந்து இங்கே வந்து பாருங்கள் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2024 வரைக்குமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடி செக்டர்லேயும் வந்திருக்கு, நான் ஐடி செக்டர்லேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.